அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படும், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும், மக்களின் நலன் காக்கப்படும். தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மறுபடியும் பாஜக தான் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே பாஜக வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. கோயபல்ஸ் தியரிங்கிறத எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாசிஸ்டுகளோட ஒரு ஆயுதம். மத்திய நாடாளுமன்ற திறக்கும் போது அரசியல் சாசனத்தை வைக்கும் போது அதுல மதச்சார்பற்ற நாடுங்கிற அந்த வார்த்தையே அதுல இல்ல. RSS மற்றும் இந்துத்துவ குரூப் அகண்ட பாரதம் இந்து நாடுங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ராமர் கோயில் கட்டப்ப பெரிய கலவரம் வரும், இந்துக்கள் பெருசா கொண்டாடுவாங்க, முஸ்லிம்கள் அதுக்காக வருத்தப்பட்டு கலவரம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இன்மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில நமக்கு தெரிய வேண்டிய தேவையான 5 கேள்விகளுக்கான பதிலை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம். நாட்டுக்கு இப்போதைய தேவை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதை மோடியால் தான் தர முடியும் என்று ஒரு பரவலான கருத்து நிலவுகிறது. இது பற்றிய உங்களது கருத்து? நாட்டுக்கு எப்பவுமே அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் தேவை. 1950 இந்திய அரசியல் சாசனத்தை தயார் பண்ணும் போது எல்லாருக்கும் எல்லாமுங்கிற அடிப்படையில தான் அது உருவானது. கல்வி வேலை வாய்ப்பு ஒரு சாரார் மட்டுமே அனுபவிச்சிருந்த நிலையில தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியினர் இவங்களுக்கு எல்லாம் எல்லாமும் கிடைக்கணுங்கிறதுக்காக இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தை உள்ளடக்கி தான் அரசியல் சாசனம் தயாராச்சு. 1947 நாடு சுதந்திரம் பெற்று பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிஞ்சின போது பாகிஸ்தான் தன்னை இஸ்லாமிக் ஸ்டேட் பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவை இந்து நாடு பிரகடனப்படுத்தணும்னு ஒரு சாரார் கோரிக்கை வச்சாங்க. ஆனா அந்த கோரிக்கையை காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள்லாம் நிராகரிச்சுட்டு அம்பேத்கர் அரசியல் சாசனத்திலேயே இது ஒரு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறத சேர்க்க சொன்னாங்க. அப்ப அதுக்கு அம்பேத்கர் இல்ல அது தேவையில்லை, இது மொத்த அரசியல் சாசனமே மதச்சார்பற்ற நிலைய தான் இருக்கு, அதனால தனியா தேவையில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா RSS மற்றும் இந்துத்துவ குரூப் அகண்ட பாரதம் இந்து நாடுங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. 1975 அவசர காலத்துல இந்திரா காந்தி அவர்கள் அரசியல் சாசனத்துல இது ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிற வார்த்தையை சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் உலக அளவுல இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. இது அவங்களுடைய அந்த கோரிக்கையை RSSஓ இந்து கட்சிகளோ விடாம தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு நிலையில தான் அவங்க மெல்ல மெல்ல அதிகாரத்துக்கு வந்தாங்க. இப்ப சமீபத்துல புதிய நாடாளுமன்ற திறக்கும் போது அரசியல் சாசனத்தை வைக்கும் போது அதுல மதச்சார்பற்ற நாடுங்கிற அந்த வார்த்தையே அதுல இல்ல. எல்லாரும் கேட்டு எதிர்ப்பு தெரிவிச்சப்ப இல்ல முத உருவாக்கின அரசியல் சாசனத்தை நாங்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சாங்க. ஆனாலும் அவங்களுடைய உள்நோக்கம் இது மதச்சார்புள்ள நாடுங்கிற மாதிரி ஆக்கணும், இந்து நாடுங்கிற மாதிரி பிரகடப்படுத்தணுங்கிற ஐடியாவோட தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய எண்ணம் நிறைவேறது போறது இல்ல. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மோடியால தான் தர முடியுங்கிற சொல்றது சுத்த அம்பக், பொய் பொய் பொய். நன்றி சார். இந்து பெண்களின் தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி மீது பாஜக தொடர்ந்து குற்றம் சாட்டு வருகிறது. இது சரியா சார்? கோயபல்ஸ் தியரிங்கிறத எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாசிஸ்டுகளோட ஒரு ஆயுதம். அது ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்குற முயற்சி தான் இப்ப பாஜக செஞ்சுட்டு இருக்கு. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட கிடையாது. எந்த பக்கத்துல எந்த வரியில இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அவங்களோட இது காங்கிரஸ் மட்டம் தட்டணும், மக்கள் மத்தியில காங்கிரஸ் மீது அதிருப்தியை ஏற்படுத்தணுங்கிறது தான் இந்த பொய்ய சொல்லிட்டு இருக்காங்களே தவிர காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில அது சம்பந்தமா ஒரு சின்ன வரி கூட கிடையாது. இப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கட்சி மேல அனுதாபம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு காங்கிரஸ் மேல, திமுக மேல, அதிமுக மேல இப்படி இருக்கும். சரி, இது சம்பந்தமா கருத்து சொல்றவங்க ஒரு சார்ந்து சொல்லுவாங்கன்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனா மோடியோட இந்த பொய் பிரச்சாரத்தை பார்த்து உலக நாடுகளே கவலைப்படுறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு தேர்தல் வெற்றிக்காக பொய் பிரச்சாரம் பண்ணி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற மோடி மேல எல்லாருக்கும் அதிருப்தியா தான் இருக்கு. ஒரு சர்வேல இந்தியாவில் இருக்க அனைவரும் கிட்டத்தட்ட 85% பேரு மதச்சார்பற்ற மனநிலையில் தான் இருக்காங்க. ஒரு 15% கொஞ்சம் மதம் அந்த இதுல இருக்கலாம். அவங்களதான் பாஜக டார்கெட் பண்ணி அவங்களோட ஓட்டை எப்படி முழுசா வாங்கணும்ன்ற ஐடியால பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 85% மக்கள் கண்டிப்பா பாஜகவுடைய பொய் பிரச்சாரத்துக்கு பலியாக மாட்டாங்க. எப்படின்னாக்க அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ராமர் கோயில். ராமர் கோயில் கட்டப்ப பெரிய கலவரம் வரும், இந்துக்கள் பெருசா கொண்டாடுவாங்க, முஸ்லிம்கள் அதுக்காக வருத்தப்பட்டு கலவரம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. ஆனா இந்துக்கள் பெருசா அது ஒரு நிகழ்வா தான் எடுத்துக்கிட்டாங்க. முஸ்லிம்களும் அரசாங்கம் மேலையும் நீதிமன்றத்தை மேலையும் நம்பிக்கை வச்சு அதை ஒரு நிகழ்வுன்ற மாதிரி பார்த்து கடந்து போனாங்களே தவிர இதுக்காக எந்த ரியாக்ஷனும் பண்ணல, அமைதியா இருந்தது. அதுவே அவங்களுக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. இதை வச்சு பயங்கர பரபரப்பு உருவாகும், இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம், தேர்தலில் ஈஸியா வெற்றி அடையலான்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அவங்களோட எண்ணம் ஈடேறல. இதே மாதிரிதான் இந்தியா மக்கள் வேற, தமிழ்நாடு மக்களோட மனநிலை வேறங்கிற ஒரு சின்ன இது இருக்கு. ஆனா தமிழ்நாடு மக்கள் கல்வியிலையும் சரி, விழிப்புணர்வுலையும் சரி, சகிப்புத்தன்மையிலையும் சரி
எப்பவுமே முன்மாதிரியா இருக்காங்க. இங்க வந்து இந்துவும் முஸ்லீம்ஸும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. மதங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கை, அதை வந்து அவங்க வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கிறாங்களே தவிர ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து காட்டுறதே இல்லை. வீட்டை விட்டு வெளியில வந்தாங்கன்னா எல்லாருமே உறவினர் தான், அண்ணன் தம்பி மாமா மச்சான் இந்த மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்களே தவிர மதத்தை வச்சு கண்டிப்பா யாரும் யாரோடையும் இங்க இதாகல. மதம் இங்க வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, எல்லாருமே அண்ணன் தம்பியா தான் இங்க இருக்காங்க. அதனால இந்த தேர்தல்ல இந்து முஸ்லிம் ஒற்றுமை மேலும் காக்கப்படும், அது இந்த தேர்தலோட முடிவுல வெளிப்படும். சமீபத்திய பேட்டியில் பிரதமர் மோடி ராகுல் காந்தி சத்ரபதி சிவாஜியை அவமதித்து விட்டார் என்று கூறியிருக்கிறாரே, இது பற்றிய உங்களது கருத்துக்கள் என்ன சார்? திரு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு சத்ரபதி சிவாஜி மட்டும் சொல்லல, பொதுவா மன்னராட்சி எப்படி இருந்தது, மக்களை எப்படி அவங்க வழி நடத்தினாங்க, மக்கள் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுதான் சொன்னாரே தவிர, ஆனா இப்ப நடக்கிறது வந்து மக்களாட்சி, சட்டத்தின் ஆட்சி. மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இது வந்து மன்னராட்சி மாதிரி இங்க யாரும் நடத்த முடியாதுங்கிறது தான் சொன்னாரே தவிர, அவர் எந்த இதுலயும் சத்ரபதி சிவாஜியோ ராஜராஜ சோழனோ யார பத்தியும் எந்த வார்த்தையும் குறிப்பிடல. ஆனா மோடி அவர்கள் அவர் பேசாத பிரிச்சு போய் சொல்லிட்டு இருக்காரு. மன்னர் ஆட்சியில எப்படி இருந்தாங்க, அந்த புறத்துல பல பெண்கள் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஆனா இப்ப அதுவா இருக்கு மக்கள் ஆட்சி. அந்த மாதிரி எந்த இது நடத்த முடியாது. மக்களுக்காக தான் ஆட்சி நடத்தணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணணும். ஏன்னா ஒரு அரசுங்கிறது இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கானதை தான் செய்யணும் தவிர மன்னர் ஆட்சி போல இருக்கக்கூடாதுங்கிற எக்ஸாம்பிள தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து வழக்கம் போல கோயபிள்ஸ் வேலையை இதுலயும் செய்யறாங்க, பொய்ய உண்மை மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இதே வந்து சரித்திரத்துல மன்னர் ஆட்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆட்சி நடத்திருந்தாலும் சிறப்பா ஆட்சி நடத்துற மன்னரை இப்பவும் பாராட்டுவாங்க. அதே மாதிரி மக்கள் ஆட்சியிலையும் சிறப்பா ஆட்சி நடத்துறவங்கள கண்டிப்பா சரித்திரத்துல சொல்லாம இருக்க மாட்டாங்க, மக்கள் மறக்க மாட்டாங்க, சரித்திரமும் மறக்காது. 2014 இருந்து 2024 வரைக்கும் ஆட்சி எப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ஒரு இருண்ட ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. இதே நல்லபடி ஆட்சின்னா சூப்பர் ஆட்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து யதார்த்தம். ஆனா இவங்க வந்து அவங்களுடைய லாபத்துக்காக தப்பா பேசிட்டு இருக்காங்க. முதல் 2 கட்ட தேர்தலில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? 400 தொகுதிகள் கூட்டணியோட சேர்த்து தனியாக 370 தொகுதிகள் என்று பாஜக தொடர்ந்து கூறி வருவது சாத்தியமா? அதாவது முதல் கட்ட ஓட்டுப்பதிவு முடிஞ்சு 2வது கட்ட ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருக்கு. இதை வச்சு கருத்து கணிப்பா சொல்றாங்க. எப்படின்னாக்க எப்பவுமே யாராலையும் ஓட்டுப்பதிவுக்கு பின்னாடி பெருசா எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து அந்த பூத்துல இருக்கிறவங்க, பூத் ஸ்லிப் கொடுக்கறவங்க, அதிகாரிகள் இவங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அது அவங்களுடைய கருத்தை வச்சு உளவுத்துறை ஒன்று சொல்லும். இது மூலமா வந்து எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஆனா முழுசா யாருமே வந்து இது பண்ணவே முடியாது. பாஜக பண்ண பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னாக்க அவங்க பலவீனமா இருக்கிற தொகுதிக்கு முதல் கட்ட 2வது ஓட்டுப்பதிவும் அவங்க பலவீனமா இருக்கிற தொகுதியில் நடத்தினாங்க. அது வந்து அவங்களுக்கு இதாயிடுச்சு. என்னன்னாக்க இப்ப ஓட்டுப்பதிவு நடந்த 200 தொகுதியில பாஜகவுக்கு 30-40 தொகுதி தான் வரும்ன்ற மாதிரி வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது என்னன்னா மத்த மாநிலங்களுக்கு அதோட பிரபகண்டா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அவங்களுக்கு இதாயிடுச்சு. அதை வச்சுதான் அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சார ஸ்டைல வந்து மாத்தி பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே வந்து அவங்க பலமா இருக்கிற ஸ்டேட்ல வச்சுட்டு நல்லா இருந்ததுனாக்கா அவங்களுக்கு ஃபேவரா இருந்திருக்கும். அதை வந்து வைப்ரேஷன் வந்து நாடு முழுக்க பிரதிபலிக்கும். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து ஒரு பிளண்டர் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு எகேன்ஸ்டா இப்ப இருக்கு. இதே வந்து 2021 ஒரு எக்ஸாம்பிள், இங்க சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக கிட்டத்தட்ட ஜெயிக்குன்ற சூழ்நிலை இருந்தது. ஆளுங்கட்சியா இருந்த எடப்பாடி அவர்களுக்கும் நம்ம வந்து ஆட்சிக்கு வரமாட்டோம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை வச்சு என்ன சொன்னாங்கன்னாக்க திரு ஸ்டாலின் அவர்கள் நடந்த தேர்தல்ல நம்ம தான் வெற்றி பெற போறோம், ஆனா அந்த வெற்றியை வந்து பெருசா கொண்டாடாம அடுத்த ஆட்சியில நம்ம என்ன பண்ண போறோம், மக்களுக்கு என்ன சேவை செய்ய போறோம், இதை மட்டும் மனசுல வச்சுட்டு இது பண்ணுங்க, பெரிய ஆர்ப்பாட்டமும் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்னார்னா அவருக்கு வந்து ரிப்போர்ட், அவருக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த நம்பிக்கையில தான் அதை சொன்னார் தவிர வேற எந்த இது இல்லை. எல்லாருக்கும் அந்த நடந்து முடிஞ்சோன்னே தெரியும். ஏன்னா அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கறவங்க, பூத் ஏஜெண்டா இருக்கிறவங்க, அதிகாரிகள், IAS ஆபீசர், அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எல்லாருமே தெரியும். இது வந்து இவங்க தான் வரப்போறாங்கன்னு. அதை வச்சுதான் 2021 தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மறுபடியும் பாஜக தான் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே பாஜக வராதுன்ற தெரிஞ்சிருச்சு. அதை வந்து அதிகார வட்டத்துல இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் பாஜகவுக்கும் ஃபீட்பேக்கா போயிருக்கு. அதுதான் அவங்க வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பரபரப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, பொய் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக வந்து பெருசா நம்புறது வந்து உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாம். இப்போ உத்தரப்பிரதேசம் தான் பெரும்பான்மையான தொகுதி உள்ளது. அதுல மேஜரா கைப்பற்றிட்டாவே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு பாஜக நினைச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் திரு ராகுல் காந்தி அவர்களும்
திரு பிரியங்கா அவர்களும் உத்தரப்பிரதேசத்துல இவர் வந்து அமேதியிலையும் அவங்க ரேபரேலிலையும் போட்டி போட போறதா ஒரு பேச்சு இருக்கு. நான் அனௌன்ஸ் பண்ணல, ஆனா மேக்சிமம் வந்து அவங்க தான் போட்டி போட போறாங்க. இது என்னன்னா அவங்க சைக்கலாஜிக்கலா மக்கள்கிட்ட ஒரு இதை கிரியேட் பண்றாங்க. என்னன்னா ராகுல் காந்தி பிரியங்காவுமே இங்க போட்டி போட போறாங்க. இப்படிதான் ராகுல் காந்தி வந்து வயநாட்டுல ஜெயிச்சிருவாரு, இருந்தாலும் இங்க அமைதியில வந்து போட்டி போடுறாருன்னா உத்தரப்பிரதேச மக்களுக்கும் ஒரு ராகுல் காந்தி, ஏன்னா இப்ப வந்து உள்ள சூழ்நிலைகள் வந்து இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வருங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்க அங்க நின்னாங்கன்னா இன்னமும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது வந்து கண்டிப்பா வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும், காங்கிரசுக்கு வந்து ஒரு பலமா இருக்கும் என்பது நிச்சயம். ஓகே சார், நீங்க சொல்றத பார்த்தா பாஜகவோட ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைஞ்சா என்ன சார் நடக்கும்? இதுக்கு நான் வளவலன்னு பதில் சொல்ல விரும்பல, 3 பாயிண்ட்ல சொல்றேன். அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படும், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும், மக்களின் நலன் காக்கப்படும். இதுக்கு காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையே சாட்சி. நன்றி, வணக்கம்.